Hallelujah, 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 hallelujah. Ribaraka barabara turabara shibara barabara turabara. Hallelujah. நன்றி இயேசுவே, hallelujah. நீர் நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நல்லவர், நல்லவர். Ribaraka bara turabara shibaraka barabara darabara. Hallelujah. நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உள்ள தாளத்திலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை உற்சாகமாய் பாடுங்க. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், 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 நல்லவர். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். என்ன துன்பங்கள் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டான். என்ன துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனா உன்னத தேவனே, Hosanna, 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 Hosanna. நன்றி அப்பா. யோசனையில் பெரியவரே, செயல்களில் மகத்துவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வழி நடத்தும் விண்மீனே, ஆமென். வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே, Hosanna,
ஓசன்னா 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 ஓசன்னா. நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. உசனா உசனா. நன்றியப்பா. உன்னத தேவனே உசனா 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 உசனா. நன்றியப்பா. ரே பலதரா சிவரதரா கபரம் மீட்டவரே ஆராதனை. நல்ல சத்தமாய் ஆராதனை. சிறகுகளால் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா. நன்றியப்பா. தூயாவியானவரே, தேற்றவாளனே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் கண்மலையானவரே, பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென். எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கினபடியால் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, நீர் எத்தனை நல்லவரப்பா. ஓசனா 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 ஓசனா. ஆமென். சிலுவையின் பாடுகளின் மூலமாய் வழியாய் நீர் எங்களுக்கு தந்த புதிதும் ஜீவனுமான நல்ல மார்க்கத்துக்காய் நன்றியப்பா. நன்றியப்பா. சிலுவையின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்த நித்திய ஜீவனுக்காய் நன்றியப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியப்பா. நன்றியப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். சாகாமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களையும் அப்படியே மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல் எங்களை மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கிற பிரகாரம் எங்களை வைத்திருக்கிறீர், நன்றியப்பா. ஸ்தோத்திரம். நீர் இருக்கிற இடத்துல எங்களை வைத்திருக்கிறீர், நன்றியப்பா. நீர் இருக்கிற ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல கழுகு போல சுமப்பவரே ஆராதனை
ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா 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 ஓசானா. அல்லேலூயா ஓசானா. சொல்லுமா. அல்லேலூயா ஓசானா. அல்லேலூயா ஓசானா. அல்லேலூயா ஓசானா. அல்லேலூயா ஓசானா. அல்லேலூயா ஓசானா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஓசானா. அல்லேலூயா பரபரக பரபரபரி பரதரபரபரப லேப்ரக பரபரபரிக பரபரதரபரிக பரபரதரபரதரபரப. சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. 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 Baraka barabala baraka rabarashi baraka barabala darabara. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமே. நன்றி அப்பா. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. சொல்லுமா. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. சொல்லுங்க ஆசையாய். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உம்மை துதிப்பேன்
எப்படி நன்றி சொல்வே. நன்றி அப்பா. Baraka bara pala tara bara shi baraka bara pala tara baraka bara pala tara lufro shata raka banalla ஆவில நிறைஞ்சு எல்லா பாவங்களின் ஆவிகள் அழிந்து போவதாக எல்லா யாகங்கள் மந்திரவாதங்கள் செய்வனைகள் அழிந்து போவதாக ரப ரப குறி சொல்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை அழிந்து போவதாக வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை அழிந்து போவதாக ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இந்த வீடு முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதிக்கிற வீடுகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். செழிப்பு உண்டாகட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஜீவன் அழியாமை உண்டாகட்டும். நித்திய ஜீவன் உண்டாகட்டும். ரப ரகப ரப லப ரகப மரண பலியட்டும். Hallelujah. Ora baraka bara bala da da bara 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 da da bara bara da da bara baraka bara. Nandriya pare bra bara bala da da baraka bara bala da da baraka ba. Hallelujah. உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் உருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். அவருடைய சிலுவை அல்லாமல் சிலுவை குறித்தை அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். சொல்லுங்க. ஏன்னா சிலுவையில இருந்துதான் எங்களுக்கு எல்லாம் வருது. அவருடைய தியாகத்தினால் தான் நாங்கள் நீதிமான். ஆமென். இந்த விந்தை அன்பு கீழா எந்த காணிக்கையிடுவே என்னாரும் பொருளிடாகும். எந்தாரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். என்னை முழுவதும் உமக்களிக்கின்றேன். இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. நன்றிய பாரபரக பரபலதர சதரக பரம லெப்ரக பரபரதர பரதர சிதரக பரபலத. இரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும். இரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு. குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. அப்பா, சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க சுயநீதி எல்லாம் ஆளுக்கான கந்தை எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க நீதிப்பா, உங்க இரக்கம், உங்க அன்பு, உங்க தியாகம். ஓ baraka barabala baraka barabala dara baraka barabala dara ba lufro shataraka baribra bala taraka barakalu சிய பெருமைகள் எல்லாம் அழிந்து போட்டோம். நியாய பிரமாணத்தின் எல்லா கிரியைகள் எரிந்து போட்டோம்.
லெப்ரோகா பரபரி பலப சிலுவை 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 லெப்ரோகா பரபரப சிலுவையின் அபிஷேகம், சிலுவையின் சுத்தப்பட்ட ரத்தத்தின் அபிஷேகம், சிலுவையின் ஆசீர்வாத அபிஷேகம் இறங்கி வருவதாக. லெப்ராகா பரபரபல பரகா பரபல தரப ரகா பரபல தரப துருசை ஆஸ்திகெல்லாம் ஊற்றமத ஜீவநதியா துருசை ஆஸ்திகெல்லாம் ஊற்றமத ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினே தூய்மை அடைந்து மேன்மையாகினே இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மையோ உந்தன் சிலுவையின் மேன்மை. எல்லா வன்கள் பொறாமையாவிகள் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள், வீடுகளுக்குள்ள காணப்படுகிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் எரியட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா மந்த நிலைகள் எரிந்து போட்டு எரிந்து போட்டு எரிந்து போட்டும். எல்லா சாபங்கள், தலைமுறை சாபங்கள், ஜென்ம சாபங்கள், எல்லா கர்ம சாபங்கள் அழிந்து போட்டும் எரிந்து போட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கால் நரம்புகள்ல ஜீவன் இறங்கட்டும். ஓ எல்லா முதுமை அழிந்து போட்டும். ஓ முதுமையின் கிரியைகள் அழிந்து போட்டும். எல்லா மலட்டு தன்மைகள் அழிந்து போட்டும். வியாதி படுக்கைகள் மாறி போட்டும். ஓ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அழிந்து போட்டு அழிந்து போட்டு அழிந்து போட்டு. வீடுகளுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். ஆவியின் கனிகளினால் நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் நிரப்புங்கட. ஆமென். நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில் ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க எல்லாம் மாம்சம் அழியும், மாம்சத்தின் கிரிகள் அழியும். சரீரம் மறுமாகும். இயேசுவின் ரத்தம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும் 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 இறங்கட்டும். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த நாள்ல, இந்த அமாவாசை நாள்ல வந்து சேர்வதாக வந்து சேர்வதாக வருவதாக வருவதாக வருவதாக. ஓடி போன ஓ பிள்ளைகள் திரும்ப வரட்டும் 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 வரட்டும். எல்லா அளக்களிக்கிற எல்லா ஆவியில் அழியட்டும் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஓ நன்றிய பாரபரக பரபல பரபல தரபரக லேப்ரக பரபல தரபரஷி பரபல. எல்லா பாதாளத்தின் ஆவிகள் அழிந்து போவதாக. இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா பரபரக பரபல தரபரக நன்றியப்பா. இயேசு எத்தனை நல்லவர். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும் தங்கி இருக்கும். சொல்லுங்க, எங்க தலையில ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், எங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், எங்க பிசினஸ்ல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், எங்க ஊழியத்துல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், எங்க பிள்ளைங்க மேல, எங்க பேர பிள்ளைங்க மேல, எங்க சந்ததி மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி நன்றி.
உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். ஆராதன அபிஷேகம் இறங்கட்டு 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 பரிசுத்த பிரசன்ன பரிசுத்த அபிஷேகம் அப்பா அபிஷேகம் மகிமை மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேடி நீ மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காத்தினிலே நீ சமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே. தேடி நீ மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நன்றிய எல்லா சாப கட்டுகள் தலைமுறை சாபங்கள் இப்ப அறுக்கப்படுவதாக ராஜா. பெண் கடந்த எல்லா பாப்பிதாக்கள் அக்கிரமங்கள் அப்பா தகப்பனை ரத்தம் சிந்த வைத்த தகப்பனை பாவங்கள் மிருகஜியம் கல்யாணம் பண்ணி தகப்பனே அப்பா குடும்ப ரத்தங்கள் சிந்த வைத்த காரியங்கள் பெண்கள் குழந்தையுடைய ரத்தங்கள் சிந்த வைத்த எல்லா சாபங்களும் நீங்கட்டும் ராஜா. துன்பத்தில் இன்பம் தொல்லை நல்ல துணிவரம் நேசரிடம் நீயும் அன்பதை சேர்ந்தால் அனைத்துனை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. இன்றே ஓடிவா நேசரிடம் எல்லா பழைய பாவங்களை சொல்லி ஓடிவா அப்பா. பழைய பாவங்கள் எரிக்கப்படும் எரிக்கப்படும் பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை போன்று கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. நாம் அணிந்து கொண்டால் நித்திய வாழ்க்கை உண்டு. நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகும். வாழ்க்கை அல்ல, நித்திய 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 ராஜாவோடு ஓ நித்திய மீட்பரோடு நித்திய பிதாவாகும் தேவனோடு நித்தியமாய் வாழ அவரை அழைக்கிறார். அப்பா நம்ம சுற்றி நெருங்கி நிற்கின்ற எல்லா பாவங்களை இருள்களை அந்த விலகிவிட்டு அதை அள்ளிவிட்டு பாவங்களை இச்சைகளை அப்பா தள்ளிவிட்டு அப்பா ஓட்டத்தை முடிக்கிற உண்மை நோக்கி விசுவாசோட துவங்குற உண்மை நோக்கி அப்பா எல்லா பாரங்கள் பாவங்கள் நெருங்கி தள்ளிவிட்டு அப்பா உண்மை நோக்கி ஓட்டத்தை தொடர கிருபை இறங்கட்டும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் பெற்றுக்கொள்ள ஓடுவார்கள். இதோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஓட கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு கால் வல்லமை அப்பா நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற லக்கோடு ஓட ராஜா. ஒருவர் தகப்பனை ஏசாய் போல சீர்கிட்ட பிள்ளைகளாக அற்ப உலக இன்பத்துக்காக உலக பதவிக்காக உலக நேசத்துக்காக உலக மேன்மைக்காக உலகத்தின் குப்பைக்காக அப்பா நீதி இழந்து போகாமல் அப்பா உலக புகழுக்காக பிரபலத்துக்காக அப்பா உலக மேன்மைக்காக
அப்பா உம்முடைய தரிசனத்தை உங்க சித்தத்தை இழந்து போகாம அவிசுவாசம் இழந்து போகாம நித்தியனை பற்றிக்கொள்ள உண்மை நோக்கி ஓட கிருபை இறங்கட்டும். பற்றிக்கொள்ள தந்தாக ஓடுங்கள். உனக்குள்ள பற்றி கொண்டு உன் கிரீடத்தை இழந்திடாதற்கு நீ ஆயத்தமாயிரு. சந்தரா அந்தரவாள் நீக்கான அந்தரவாள் யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வத்தில் ஏறிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வத்தில் ஏறிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. அக்கினி ஊற்றுங்கயா எல்லா பாவ சாபங்கள் மேல. அப்பா தகப்பனே ஓ வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. நீ வல்லமை வெளிப்படுங்க தேசத்துல. நீரே கடந்து விளங்க பண்ணுங்க. அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அழுது ஜெபிக்கிறது இறங்கட்டும். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுபட ஜெபித்திடுவேன். இது நம்ம ஜெபிக்க சோர்ந்துவங்கள் ஜெபிக்க அப்பா நன்றியோட ஜெபிக்க கிருபை இறங்கட்டும். ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போராடி ஜெபிக்கிற ஜெபவிஷி இறங்கட்டும் ராஜா. தாந்தாரமா தேச நன்மை காணுமரே. தேச அக்கிரமக்கு அழிந்து போகுமரே. தேச துன்பக்கு அழிந்து போகுமரே. நாம் ஜெபிப்போம். ஓ பொல்லாதவர் அறுப்புண்டு போகலாக ரூக்கான ஆந்தரவ யாங்களை வேதி நம்பினவர்கள் ஏமாற்றி பொய்யாக ஆட்சி பிடித்தவர்கள் பொய்யை நம்பினவர்கள் ஓ மந்திர தந்திரம் நம்பின ஒவ்வொரு வெட்கப்பட்டு போகலாக உம்முடைய வல்லமே விளங்கட்டு ராஜா. ஓ விளங்க பண்ணுங்கப்பா. மந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்றுமில்லை. ஓ ரீக்கா ஈவியம் ஒளிந்து போகட்டும். ஏமாற்றி பொய்யின ஆட்டி பிடிச்சது ஓ அதிபதிகள் சிங்காசனங்கள் ஓ அது கவிழ்க்கப்பட்டு போவதாக. தானியேல் போல தேச ஜெபிக்க ஜெபவிஷி இறங்கட்டும். தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் ஜெபித்திடு. ஆமென் ஆமென். தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் ஜெபித்திடுவேன். சோதனைகள் வந்தாலும் நான் சாதனையை மாற்றிடுவேன். சோதனைகள் வந்தாலும் சாதனையை மாற்றிடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் சொல்லுங்க விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடம். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன்.
எலியாவை போல நான் செபித்திட ரீகா மந்தா ராங்கா ஆந்திரபா தானியேல் போல எஸ்ஸாபா நெகேமியா போல தேசம் நடக்கிற அறிவுரைகளை கொடுத்து மன பாரத்தோடு துக்கத்தோடு ஜெபிக்கின்ற அதற்கென்று அழுகின்ற எவையுமே எழும்போட்டு அப்பா தேசம் அறிவுரைகள் அக்கிரமங்கள் எரிந்து போட்டு கப்பனி அநியாயங்கள் அப்பா பாலியல் இச்சைகள் கொலை கொலை ஆவிகள் அர்ப்பணிப்பு ஆவிகள் ஏமாற்று ஆவிகள் போதை ஆவிகள் எரிக்கப்படப்பா ரீகா ஆந்திரபா ஒளி செய்கின்ற ஒவ்வொரு தண்டிக்கப்பட்ட பதவி அழிக்கப்பட்டு போட்டோம் சாந்தா நாமா நாதா ரஹாந்திரபா பதவியில் அழிஞ்சு போட்டோம் ஆமென் கைகள் முடக்கப்பட்டு போட்டோம் தூர ஆந்திரபா ஆந்திரபா செயல்படின அரச இருக்கட்டும் கப்பனே வேசக தேங்கன மேட்டூர் டேம் திறக்கட்டும் மேட்டூரின் தண்ணி தந்துவிடப்படுவதாகப்பா நீங்கள் அந்த டேம் கட்டக்கூடாது ராஜா சாந்தா ராகா ஆந்திரபா காவேரி தண்ணி திறக்கப்படட்டும் ஆமென் ஆமென் அப்பா வேசக செழிக்கட்டும் ஓ நெல்லூர் பத்தி பெருகட்டும் அத்துபடி ஆகட்டும் காய்கள் வேலை குறையட்டும் ராஜா தூர தாந்தா ராகா நாமா ராகா ஷீகா பாரா காந்தா ராந்தா ரந்தரபா ரீகானா மந்துனா ஷீகா பாரா காந்தா வரச்சி மாட்ட தரித்திர மாட்டம் அடிமைத்தன நோங்கள் முடியட்டும் சாத்தா நாமா ரியாந்தா ரிஹாந்தரபா ஓ காவலர்கள் நீதிபதிகள் என் கடமையை செயல்படுங்க கப்பனே அநியாயம் செய்கின்ற ஒவ்வொரு பதவியில் இருக்கின்ற ஒவ்வொரு மக தேனி நியாயத்துக்கு எழும்பட்டும் அச்சிக்கு அக்னி இறங்கட்டும் தூரிகா மாரா தாந்தா ராஷிகா அந்தரபா தூரிகா தீரா அந்தரபா யாக்கா அந்தரபா ஓ ரீகானமா பொய் நேசிக்க அலையட்டும் ஓ பொய்யர்கள் சங்கரிக்கப்பட்டு பொய் பேசுற அவன் சங்கரிக்கப்பட்டு போட்டோம் பொய் பேசுவதற்கு கட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போட்டோம் ரத்த பிரியர்கள் சூதில மனுஷர்கள் ஓ அழிக்கப்பட்டு போகலாக ஓ ரீகானா சந்தரபா குற்றமண்ட பிள்ளைங்களுடைய ரத்தங்களை சிந்திக்கின்ற கொலைகார ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் ராஜா தீனா மாரா வந்தரபா ரவந்தரபால் தூரி ஷீகா பாரா வந்தரபா மந்திரங்கள் தந்திரங்கள் எரிந்து போட்டோம் யாகங்கள் வேள்விகள் ஓ பாகால் வல்லமைகள் அழிந்து போட்டோம் நீரே கர்த்தர் என்று அக்கினியை பேசி தெய்வம் உண்டென்று அறியட்டும் என் தேசம் அறியட்டும் என்றால் அறியட்டும் என் அதிவேறு அதிகம் அறியட்டப்பா பதிலில் ஒவ்வொருவரும் நீர் கர்த்தர் அறியட்டப்பா ஓ மேற்கு கிழக்கிலும் நீர் பெரியவர் ஓ நீரே பெரியவர் என்று உணரட்டும் முழங்கால்கள் முடங்கட்டும் நாவு அறிக்கையிடட்டும் ராஜா சாந்தா ராங்கா ஆந்தரபா தூர ஹந்தரா ஷீகா பாரா காந்தரபா ரீகானா சந்தரா பாரா காந்தரபா தூரி கம்பரபா கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க விடுதலை ஆகட்டும் நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை துதிப்பேன் நன்றியோடு உம்மை பாடுவே ஷாதனா மராக தனா பாரா காந்தரபா தூரி ஆந்தர் நாகர் யாங்கர் ஆந்தரபா ரீகானா ஷீகா பாரா காந்தர் ஆந்தரபோ ரீகாந்தா லாதர பௌதுனா ஹந்துனபா துதிக்கு புதுப்பால் இறங்கட்டும் துதி நகிஷி இறங்கட்டும் ஈலா பௌது ஹந்தரபா ரஹதனபா சோர்ந்து போன ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும் ராஜா ஓ ஆராதிக்கின்ற அபிஷேகம் இறங்கட்டும் ஆராதித்து ஜெயம் எடுக்க துதியினால் தேசத்தை மூட ஜெபத்தினால் மூடப்பா அப்பா நீதியின் பக்கம் நிற்க நியாயத்தின் பக்கம் நிற்க அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு பணத்துக்கு பதவிக்கும் அப்பா துணை போகின்ற ஒவ்வொருடைய அப்பா முகங்கள் வெட்கப்பட்டு போடுங்க அப்பானே அக்கிரமத்துக்கு துணை செய்கின்ற ஒவ்வொரு வெட்கப்பட்டு போகலாக ராஜா தூர சந்தா யந்தரபா நீதியின் பக்கம் நிற்கப்பா உண்மைக்காக நிற்க உழைக்க ஓ கிருபை இறங்கட்டும் உண்மை உத்தம ஊழியக்காக வாழப்பா நீர் எங்களுக்கு உண்டு பண்ண அந்த ராஜ்யத்துல பங்கடை கிருபை இறங்கட்டப்பா தூ ரீகா நாஷிகா பரகாந்தரபால் ரீகா நாஷிகா வந்தனபால் ரீகா நாஷந்தரபோ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிரை தாண்டினேன் உம்பலத்தான் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிரை தாண்டினேன் உம்பலத்தான் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா
நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமே, நன்றி அப்பா. உள்ள தாழ்த்து நன்றி சொல்லுவோமா? கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. இந்த வாரத்துல திருமண நாளை கொண்டாடுற, பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. உம் கரம் பிடித்து ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. வைத்தீரை நன்றி ஐயா. ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா. அப்பா, பாடும்போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவ மகிமை, தேவ மகிமை எங்கள் ஸ்தலத்தில் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. உங்க பிரசனை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து தொடர்ந்து உங்க மகிமை, உங்க மகிமை, உங்க மகிமை இங்க சூழட்டும். நன்மையினால் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. எல்லா வருத்தங்களும் இந்த வாரத்துல மாறி போட்டும், மாறி போட்டும், மாறி போட்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. கரத்திலிருந்து எல்லா தேவைகளையும் இந்த நாளிலே சந்திப்பீராக, சந்திப்பீராக. எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களும் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா சத்தமாய். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரேப்ராகாபாலா வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நன்றி அப்பா. ரேப்ராகாபா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் நற்குண சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமென்.
முதல்ல வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து முதலாவது அடங்கி இருக்கவும், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அடங்கி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சகல விதமான நற்கிரைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கிற. ஆமென். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அங்க மேல உள்ள தலைமைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் தான் அதிகாரத்துல வச்சிருக்கிறார். மக்களை ஒவ்வொரு துறையில வச்சிருக்கிறார். நீங்க பணிபுரிகிற இடத்துல வச்சிருக்கிறார். நீங்க ஒரு ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த தலைமைக்கு நீங்க கீழ்ப்படணும், பட்டு இருக்கணும். அது எல்லாவற்றுக்கும் மேன்பாக ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லி, ஆண்டவருக்குள்ள அடங்கி இருக்கணும். அதுக்கு பின்பாக அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுகிறது, நாம் அமைதியில் உள்ள போஜனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய பிரதமர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், ஒவ்வொரு அரசு துறையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. தவறான காரியத்தை கொண்டு வந்தா நம்ம எதிர்த்து ஜெபிக்கணும். ஆனா நல்ல காரியத்தை, திட்டங்களை கொண்டு வரும்போது நாம் அதற்காக நாம் ஜெபிக்கணும். இப்போ பிரதமர் இருக்கார், அவரு வெளிநாடுகளுக்கு போறாரு. அது சிலர் பரியாசம் பண்றாங்க, போடுறாங்க. ஆனா அதுல நல்ல காரியங்கள் இருக்கும். நிறைய தேசத்திற்கு வளர்ச்சிக்கான நிறைய இடத்துல போய் பேசுறாங்க. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனா மதவாதங்களை கொண்டு வரும்போது நம்ம அதை எதிர்மறையா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல திட்டங்களை ஆதரிக்கணும். ஆனா தீமையான காரியங்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். அதற்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் கீழ்ப்படியணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எவனுக்கு தீர்வையை செலுத்தணுமோ அவனுக்கு தீர்வையை செலுத்துங்க, எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பணத்தை கொடு அப்படிங்கும்போது அதுல யாருடைய படம் இருக்குன்னு கேட்கும்போது ராயனுடைய படம் இருக்கு அந்த காயின்ல. அப்ப சொல்றார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்க. எல்லாவற்றிலும் நீங்க கரெக்டா இருக்கணும். ஆமென். டாக்ஸ் கட்டுறதுல கரெக்டா இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல, விதைக்கிறதுல, ராஜ்யத்துல விதைக்கிற காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும். ஆமென். ஒரு வீடுகள்ல கூட அப்படிதான். பெற்றோருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். இப்படி வீடுகள்ல கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் பிள்ளைங்க கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கணவன்மார்கள் மனைவி இடத்தில் அன்பு கூறணும். பிள்ளைங்களை நேசிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைகள். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நம்ம தியானிக்கணும். அப்பா, இதுல என் வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கு, அதை நான் சரி பண்றேன்னு சொல்லி ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லி நம்ம கழுவி கீழ்ப்படியணும். நம்ம அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு துறையில உள்ள ஒவ்வொரு மந்திரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொன்றும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க கையில தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிச்சாதான் தேசத்தின் தலையெழுத்தே மாறும். எனவே ஜெபிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்போட்டு. ஆமென். ஒருவனையும் தூசிக்க கூடாது, சண்டை பண்ண கூடாது. ஹல்லேலூயா. சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்க. ஆமென். அதுக்கு முந்திர அதை வாசிக்கலையும். ஆமென். நம்ம அந்த இதை வாசிட்டு இதுக்கு போலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருக்கணுமா? சகல விதமான நற்கிரியைகளை செய்யறதுக்கு எப்படி இருக்கணும்? எப்பவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். நல்ல காரியங்களை செய்யுங்க. ஆமென். உங்களால முடிஞ்ச வேதம் சொல்லுகிறது, கூடுமான மட்டும் எல்லா மனுஷர்களுக்கும் நல்லதை செய்யுங்க. ஆமென். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். அதுக்காக நீங்க கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டணும்னு வேதம் சொல்லல. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க.
உங்களால முடிஞ்ச உதவிய ஒருவருக்கு செய்ய முடியுமானால், உங்களால முடியுமானால் நீங்க செய்யலாம். ஆமென். வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்க செய்யலாம். நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம், பறவைகளுக்கு கொடுக்கலாம், நீங்க நல்ல காரியங்களை செய்யலாம். ஒரு ஏழைகளுக்கு வேதம் சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப கொடுப்பார், பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். அப்படி நம்ம செய்யணும். நல்ல கிரியைகளை செய்யறதுக்கு நம்ம எப்போ எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். போட்டுக்கோங்க. ஆண்டவர் வரும்போது டக்குன்னு பாதரட்சையோட ஓடணும். ஆமென். அந்த நேரத்துல அப்ப அதுதான் ஆயத்தம் தான் பாதரட்சை. நீங்க ஆயத்தமா இருக்கணும். எந்த காரியத்துல ஆயத்தமா இருக்கணும்? தவறான காரியத்தை செய்யறதுல ஆயத்தமா இருக்க கூடாது. நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் பிளட் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். நல்ல காரியங்களை செய்யறதுக்கு, நற்கிரியைகளை செய்யறதுக்கு நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது நாம் ஆயத்தமா இருக்கணும். அநேகரை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்தது அந்த அடுத்த வசனம் தான் போட்டிருக்கு. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களை போட்டு. ஆமென். எல்லா மனுஷர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? சாந்த குணமா இருக்கணும். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. ஒருவனையும் தூசிக்க கூடாது. இந்த Facebookல வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து நீங்க நிறைய பேர் தூசிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு கவர்மெண்ட்டை தூசிக்கிறான், அந்த கட்சியை தூசிக்கிற, இந்த கட்சி, எல்லா தலைவர்களை இன்னைக்கு தூசிக்கிற கூட்டங்கள், அருவருப்பா பேசுற, பெண்களை ஆபாசமா எழுதுற, ஒரு காரியம் தேசத்துல ஒரு காரியம் தவறா நடக்குதுன்னு ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்கள தவறா பேசுறார், அருவருப்பா பேசுற, ஆபாசமா பேசுற. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சண்டை பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆமென். பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க மாம்சத்துல போய் யுத்தம் பண்ணக்கூடாது. உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கார். சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷனுக்கு முன்பாக டக்குன்னு கோபப்படக்கூடாது. முற்கோபி ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லி. முற்கோபம், டக்குன்னு கோபம் வரக்கூடாது. எல்லாருக்கும் வருது. நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை சரி பண்ணணும். ஏன்னா அவரை போல மாறணும். வேதம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனா இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொண்டு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை பெறுவீர்கள். ஆமென். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மனத்தாழ்மை உள்ளவர். அவரை போல நம்ம இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற அவர் இருக்கிற பிரகாரம் நம்ம இருக்கிறோம். எனவே நம்ம சாந்த குணமா? சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களாய் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்தோம். நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோமா? இதுல நிறைய போட்டிருக்கு. ஆமென். புத்தியினரா இருந்தோம். நமக்கு புத்தி இல்லாம இருந்தோம், கீழ்ப்படியாம இருந்தோம். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்படிதான் இருந்தோம். நம்ம ஒரு காலத்துல நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஹல்லேலூயா. பொறாமை, பகை, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், சண்டை பண்றவங்களா இருந்தோம், தூசிக்கிறவங்களா இருந்தோம், நல்லவரை பகைக்கிறவங்களா இருந்தோம். அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம். ஆனா அடுத்த வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவன் தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்ம எப்படி ரட்சித்தார்? ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோமா? இப்படிதான் இருந்தோம். பலவிதமான பாவங்கள், கீழ்ப்படியாதவர்கள், அடங்காதவர்கள், பலவிதமான இச்சையில இருந்தோம். இச்சையினால கட்டப்பட்டு அப்படிதான் நம்ம இருந்தோம். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம்.
பகைக்கப்படத்தக்கவர்களா இருந்தோம். அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்து உளையான சேற்றுல கடந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் எப்படி ரட்சித்தாராம்? அவருடைய தயையினால். ஹல்லேலூயா. மனுஷர் மேல் வைத்த அன்பினால். வேதம் சொல்கிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்ம மேல வச்ச அன்புனால நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரட்சிக்கப்பட்ட? நம்முடைய நீதியின் கிரியையினால ரட்சிக்கப்படல. நம்முடைய நீதியின் கிரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தையா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அவருடைய கிருபை. பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவனை கேவலமா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளே ஒரு பாவியில பிரதான பாவின்னு பவுல் சொல்றார். அப்படி இருந்தார். ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட பவுலை கொண்டுதான் கர்த்தர் அநேகரை ரட்சித்தார். அப்படிதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்ட வாசிக்கலாம்? மறுஜன்ம அதை வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஆமே, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு என்னது முக்கியம்? ஆமே, நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் வரங்களை ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுங்க. மறுஜென்ம முழுக்கு தண்ணியில மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமே, நம்ம பழைய மனுஷன் கிறிஸ்துவோட அடக்கம், பழைய மனுஷன் கிறிஸ்துவோட நம்ம சிலுவையில அரைஞ்சிட்டோம். பழைய மனுஷனை தண்ணியில அடக்கம் பண்ணிட்டு புதுசா வரும்போது எப்படி ஒரு புதிய ஜென்மம் எடுத்து நம்ம வர்றோம், அவரை போல வர்றோம். அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம். ஞானஸ்நானம், அபிஷேகம் ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆமென். ஒருவேளை நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கலாம், ரகசியமா ஏசப்பா ஏற்றுக்கலாம். ஆனா இந்த ரெண்டு காரியத்தை செய்யாம இருந்தா உடனே அதை செய்யுங்க. ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எப்படினாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். யாராவது ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு போய் நீங்க தண்ணியில எடுக்கலாம், இல்ல ஒரு சர்ச்சில் போய் எடுக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். பொல்லாத மனுஷர்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ரெண்டு காரியத்தை கண்டிப்பா செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளை ரட்சித்தார். இதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இயேசுப்பா விசுவாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தால கழுவப்படுறோம், அவருடைய இரக்கத்தால ஞானஸ்நானத்தின் மூலமாய் அபிஷேகத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுறோம். ஆமே. இன்னைக்கு ஏசப்பாட்ட வந்து பாவத்தை அறிக்கை பண்ணி நம்ம ஒப்புரவாயிட்டோம்னா ரட்சிக்கப்படுறோம். ஆனா அந்த ரட்சிப்பு பூர்ணமாகாது. தொடர்ந்து நம்ம நிறைய வேலை செய்யணும். ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், ஆவியில ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஞானஸ்நானம், அந்த ரட்சிப்பு பூரணமாகும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, கிருபையினால் நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி, நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மில் சம்பூர்ணமாய் பொழிந்தள்ளினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் பொழிந்தள்ளினார். சம்பூர்ணமா ஊத்தினார். எதுக்காக ஊத்தினாரா? நமக்கு ரட்சிக்கப்படணும், கிருபையால ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. நீதினால் அல்ல, சுய நீதினால் அல்ல, நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய விசுவாசத்தினால், அவர் சிலுவையிலே நமக்காக பண்ண அந்த பாடுகளை நாம் விசுவாசிப்பதின் மூலமாய் நீதிமான் ஆக்கப்படும்படிக்காக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம மேல அபிஷேகத்தை ஊத்திட்டார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது தேவரகமான வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு. இந்த அழிவில்லாத வாழ்வை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு அபிஷேகம் வரணும். ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், ஆமென், உங்களுக்குள்ள வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய சரீரம் அது மறுரூபமாக்கப்படுகிறது. நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம், அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே அபிஷேகம் பெறணும். ஆமென். காத்திருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. அன்னைக்கு மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க 12 பேர். ஆமென்.
12 சீசர்கள் 120 பேர் மொத்தம் காத்திருந்தாங்க. அன்னைக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அன்று ஊற்றின அந்த அபிஷேகம் இன்றைக்கும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்படி ஊத்துறாரு? கொஞ்சம் இல்ல சம்பூர்ணமாய் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அபிஷேகம் பெற்றவங்க அதோட நின்றக்கூடாது, அதே லெவல்ல நின்றக்கூடாது. நாளுக்கு நாள் ஆவியில நிறைஞ்சி ஜெபிச்சு அந்த அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமைய, பரிசுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். ரட்சிக்கப்படும் போதே பாவம் நம்ம விட்டு போயிட்டு, அவ்வளவுதான். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அதோட நின்றக்கூடாது. நாளுக்கு நாள் பரிசுத்தமாகணும். நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவும் ஆயிட்டே இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய முதல்ல நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம்னு பார்த்தேன். இதுல ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க. ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திட்டமா போதிக்கணும். ஏதோ சும்மா போதிக்கிறல்ல, திட்டமா சொல்லிடணும். நற்கிரியைகளை செய்யணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா நான் அதை செய்யல, இதை செய்யல, நான் அந்த செஞ்சேன், நான் அவனை நல்லவன், பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி முழங்கால நின்று அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பேசுறதுக்கு இல்ல, நற்கிரியைகளை செய்யணும். ஆமே. 2 கற்பனைக்குள்ள புதிய ஏற்பாடு அடங்கி இருக்கிறது. முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். 2வது, இவர்களுக்கு ஒப்பான 2வது கற்பனை என்றவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்தான் புதிய ஏற்பாட்டின் கற்பனை. ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டு பாவம், நீ பாவின்னு இன்னும் பாவத்தையே பேசிட்டு இருக்கானா, அவன் பாவத்துல இருக்கான்னு. பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். நம்ம பரிசுத்தமாகணும். எது நல்லது, எது காரியம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதை தான் கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பேசணும். சபைகள்ல பேசணும், வீடுகள்ல பேசணும், உங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட பேசுங்க. இதெல்லாம் நற்கிரியைகளை செய்யுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அத புத்தி சொல்லணும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம். இதுதான் நமக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை பேசுறது பிரயோஜனமே கிடையாது. ஆமென். அடுத்து வாசிக்கலாம். இதுதான் பிரயோஜனம். நல்ல காரியங்களை செய்யறதுதான் பிரயோஜனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாய்க்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும். இது பிரயோஜனமே கிடையாது. ஆமென். இது வீண் என்று வேதம் சொல்லுகிறது. வம்ச வரலாறு. நான் என்ன குடும்பம், நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனா அவனுக்குள்ள ஜாதி பெருமை. நான் இந்த குடும்பத்துல இருந்து வந்தேன் தெரியுமா, நான் அந்த ஆச்சாரமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன், என் குடும்பம் அப்படி குடும்பம். இன்னைக்கு அதையே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கூட்டம் நியாயப்பிரமாணத்தை குறித்த தர்க்கம். நியாயப்பிரமாணத்தை அப்படி போட்டிருக்கு, ஆண் டிரெஸ் பெண் போடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யாத, அதை செஞ்சா உனக்கு நரகம். அப்படியே பேசி இன்னைக்கு ஒரு கூட்டம் அதையே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா வேதம் அதை சொல்லல. இதெல்லாம் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்குது. நகையை போடாத, அதை போடாத. இன்னைக்கு மக்களை இதான் பேசிட்டு ஒரு கூட்டம் பெருமை பாராட்டிட்டு ஒண்ணு இருக்கு. ஆனா ரட்சிப்பு கிடையாது. சர்ச்சுக்கு வரலன்னா நீ அழிஞ்சு போயிரு, அப்படி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படியே சொல்லல. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எங்கனாலும் போய் ஆராதிக்கலாம். ஒரு இடத்துல போய் கூடி ஆராதிக்க, இல்ல தனியா உட்கார்ந்து ஆராதிக்கலாம். எங்க ஆராதிச்சாலும் அவர் வருவார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள், அங்கே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் வீணான காரியங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள், ஜாதி பெருமைகள், மத பெருமைகள், இன பெருமைகள், இதெல்லாம் வெளியே வரணும். அதை விட்டுட்டு நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதுதான் உண்மை. இன்னைக்கு கிறிஸ்தவம் இதை விட்டுட்டு ஆனா ஜாதியை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு, ஆண்டவர் இதை உடைக்கிறதுக்கு தான் அந்த பூமியில இறங்கி வந்தார். பூமியில இறங்கி வந்து அன்னைக்கு நியாய பிரமாணத்துல
பெண்களுக்கு அடிமையா இருக்கு. பெண்கள் சர்ச்சுக்குள்ள போக முடியாது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பெண்கள் அடிமையா இருக்கணும். பெண்கள் அடிமைத்தனம் இருந்தது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. பல அடிமைத்தனங்கள், குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் உடைச்சிட்டார். இந்த நியாயப்பிரமாண கிரியெல்லாம் உடைச்சிட்டு அன்புதான் பெருசு. ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வந்தா வரணும், வந்து காணிக்க கொடுக்கிற, அது முக்கியம் கிடையாது, அது செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அது முக்கியம் கிடையாது, அன்புதான் முக்கியம். ஹல்லேலூயா. அன்புதான் முக்கியம்னு சொல்லிட்டார். ஆண்டவர் மேல உள்ள அன்பு. ஆண்டவர் மேல அன்பே இல்லாம இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு நான் காணிக்க கொடுத்தேன், நான் வந்து மெம்பரா இருக்கேன், பெருமை பாராட்டுறவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது வந்து வீணா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த சட்டத்தெல்லாம் உடைச்சார். இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்களை, ஆமென், தேசத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை மாற்றுவதற்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. பணக்காரனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பணம் நிறைய கொடுக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, காணிக்கை அதிகமா கொடுக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல, இருதயத்தை கேட்கிறார். ஆமென். அன்னைக்கு காணிக்கை பெட்டியில் அநேகர் தங்கள் பரிபூர்ணத்தில் எடுத்து போட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ஏழை விதவை தனக்கு ஜீவனத்தில் உண்டான 2 காசை போட்டான். அவள் தான் பெரியவள். ஹல்லேலூயா. அவதான் உண்மையா நேசிச்சா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே நற்கிரியைகளை செய்யுங்க, இதை பத்தி பேசுங்க. உங்களால எவ்வளவு நல்லது செய்யணுமோ அதை செய்யுங்க, அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு குற்றம் பிடிக்கிறது, நீ அப்படி முடி வெட்டி இருக்க, உன் ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கு, உன் ட்ரெஸ் இப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க ஆண்டவர் சொல்லல. அதெல்லாம் அவங்கவங்க விருப்பம். ஹல்லேலூயா. அது உனக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது பிரசங்கம் பண்றது. இப்படி நட, ராஜாக்களுக்கா ஜெபம் பண்ணு, அதிகாரத்துல உள்ளவங்களுக்கா ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள வள, உன் பிள்ளைங்களை ஜெபம் பண்ண கத்துக்கொடு, உன் பிள்ளைங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு பழகி கொடு. வீணான பெருமைகள், நான் எந்த ஜாதி தெரியுமா, இந்த ஜாதி, பின்னாடி ஜாதி பேர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் பின்னாடி ஜாதி பேரை போட்டிருக்கான். அதெல்லாம் வீணா இருக்கு, வீண் பெருமை. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு 10 பைசா கூட பிரயோஜனப்படாது. ஆமென். ஆனா தேவ பக்தி, நற்கிரியைகள், ஆமென், அதுதான் ஒரு நாள்ல மேன்மை பாராட்ட. வேதம் சொல்கிறது, இரக்கம், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்க செஞ்ச இரக்கம். ஒரு நாய், தெருல ஒரு நாய் இருக்குது, பசியோடு இருக்கு, அதுக்கு ஒரு உணவு கொடுக்கறீங்க. இரக்க, ஒரு ஏழை இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் வர்றான், ஒரு உணவு ஏதோ கொடுக்கறீங்க. அந்த இறங்கி நீங்க செய்றீங்க பாருங்க, அந்த இரக்கம் தான் ஒரு நாள் மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா. நான் அப்படி செஞ்சேன், நான் சர்ச்சில் போய் இவ்வளவு தசகமாக கொடுத்தேன், நான் டிசியா இருந்தேன், அதா இருந்தேன், இதா இருந்தேன், பெருமை பாராட்டுறவனுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல ஒண்ணுமே கிடைக்காது. குற்றம் சாட்டுறவனுக்கு நீ என்ன காரியத்தை சொல்லி நீ குற்றம் சாட்டியோ அந்த வார்த்தையினால நீ தீர்க்கப்படுவ. எனவே ஒருவரை குற்றம் சொல்லிட்டான். ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, இரக்கத்தை சொல்லுங்க. நாமே எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல, எவ்வளவு கேவலமா தான் இருந்தோம், புத்தியினரா இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், இச்சையில, பலவிதமான இச்சையில கடந்தோம், கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து ரத்தம் சிந்தி கிருபையா நம்ம ரட்சித்து இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய அன்பை நாம் பாவிகளை அறுக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின. இதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதை செய்யாத, இதை செய்யாத, செருப்பு போடாத, ஷூ போடாத, கம்மல் போடாத, நகை போடாத, இதே பேசி இன்னைக்கு சனாதானம். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கு? சனாதானம் இருக்கு. பெண்கள் அடிமைத்தனம், எல்லா சனாதானங்கள்லாம் எங்க இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒழிக்கணும். ஹல்லேலூயா. அழிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவ்வளவுதானே, வாசிச்சு முடிச்சிருவோம் அந்த அதிகாரத்தை. வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறான் என்று அறிந்திருக்கிறாயே. அல்லேலூயா. வேத புரட்டன்ட்ட 1-2 வார்த்தை சொல்லிட்டு விட்டுருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பன்னிகளும் முன்னாடி முத்துக்களை போடாதீங்க. என்ன செய்யும்? திரும்பி பீறி போட்டுருமா. எனவே வேதத்தை புரட்டிக்கிட்டே இருக்கான், இப்படி எல்லாம் பேசுறான், நியாயப்பிரமாண கிரியை பேசிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் தர்க்கம் பண்ணாதீங்க. 2 அடை சொல்லுங்க, கேட்கலையா போறான், பட்டு திருந்துவான், விட்டுருங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம்.
கடைசி வசனம் வாசிச்சு முடிக்கலாம். ரீப்ரா தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிடலாம் அந்த அதிகாரத்தை. நான் அர்த்தெமாவையாவது தீகுக்கையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோப்பில் இருக்கிற என்னிடத்தில் வர ஜாக்கிரதையோடு கூட மாறி காலத்தில் அங்கே தங்களுடைய தீர்மானத்துக்கு நியாயஸ்தாசர்களாகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறைவு இல்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றலாயிராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்யும் பழகட்டும். என்னோடு இருக்கிற யாரும் உனக்கு வாழ்த்து பழகணும். அம்மே நற்கிரிகளை செய்ய என்னது பழகணும், நம்ம பழக்கி கொடுக்கணும். அம்மே விசாரிக்கணும். அமேன். ஒருத்தங்க வர்றாங்க, சர்ச்சில் வர்றாங்க, ஒரு கஷ்டப்பட்டவங்கள நம்ம விசாரிக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, கத்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, நற்கிரியைகளை செய்யறதுல எப்படி இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், புத்தி சொல்லணும், விசாரிக்கணும். தொடர்ந்து வாசிச்சு முடிக்கலாம். ரேப்ரா காஃபாலா வாசி. நாம் ஜெபிக்கலாம். ரேப்ரா காஃபரா பாலா தரபா ராஷி பராகா பராஃபலா தரபா ராகபா லேப்ரா காஃபரா பாலா தரபா ராஷா தராகா பரி பாலா தராகா பராஃபலா தராகபா. நல்லா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரேப்ரா அதான் கடைசியா. ஓகே. ரேப்ரா காஃபலா ஜெபிக்கலாம். ரேப்ரா காஃபலா பரி பாலா தரபா ராகா பரி பாலா பராகபா. அப்பா, ஒரு கனிவுள்ள அபிஷேகம் வாழ்க்கை நாங்க வாழ எங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. எல்லா மாம்சத்தின் கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். ரேப்ரா காஃபரா பாலா தரபா ராஷி பராகா பரா லேகானா ஷீகா பரகதன ஷீகா பரகதன ரேப்ரா காஃபரா பாலா தரபா ராகா பரி பாலா தராகா பரி பாலா லேப்ரா காஃபரா பாலா தரபா ராகா பரி பாலா தரபா ராகா பரி பாலா தராகா பரி பாலா தரா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரேப்ரா காஃபலா பரிகா பராஃபலா தராகா பராஃபலா லப்ரா காஃபரா பாலா தரபா ராகா பராபலா தரபா ராகா பரி பாலா பரிகா லோப்ரோ கபரபல நான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, திறமென்னு சொல்ல என்னிடம் ஒன்றும் இல்ல. ஆமே. நன்றியப்பா, உன் கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசு. ஆமென். எல்லாம் உங்க கிருபைப்பா. உங்க கிருபையில நாங்க நிலைச்சிருக்கணும்ப்பா. ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள இந்த பெருமை வரவே கூடாதுப்பா. ஜாதி பெருமை, நியாயப்பிரமாண பெருமை, ஆவிக்குரிய பெருமை வரவே கூடாதுப்பா. எப்போதும் உங்க சமூகத்துல நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க பிரசனத்திலே இருக்கணும்பா. நாங்க சாந்த குணத்தை காட்டணும், இன்னும் நற்கிரியைகளை செய்யணும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். உங்க ஆவியை ஊற்றுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, எங்களை இன்னும் உங்களை போல மாற்றுங்கப்பா. ரேப்ரா காஃபலா பாலாபா உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. ரப்ரா காஃபலா பரிகா பராத்து ரபா ராகா பராஃபலா தராகா. எல்லா பின்மாற்ற ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். எல்லா அலங்கரிக்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும். வருமானத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும். ஹாஸ்பிட்டல்ல வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. We heal in the name of Jesus. லங்ஸ்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் மாறி போவதாக, ஃப்ளூ காய்ச்சல் மாறி போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. God bless you all.